மகாமகம் திருவிழா களை கட்டி உள்ளது. மகாமகம் குளத்திற்கு நீராட வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதையொட்டி பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்துள்ளது. மாசில்லாத மகாமகம் என்ற அடைமொழியுடன் முன்னெடுக்க மாவட்ட நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது. இதுகுறித்து விளக்குகிறார் அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சார்லஸ். மகாமகம் திருவிழாவின் 2ஆம் நாளான இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெற்றது? திவ்யா, அதாவது இன்று காலை வைணவ திருக்கோயில்கள் 5 கொடியேற்றமானது துவங்கியது. நேற்று சிவத்தலங்கள் 6 கோயில்களை கொடியேற்றம் முதல் நாள் நிகழ்ச்சி, இன்று 2ஆம் நாள் நிகழ்ச்சி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இன்று காலை 6 மணி முதலே ஏராளமான பக்தர்கள் இந்த மகாமக குளத்தில் நீராட துவங்கிவிட்டாங்க. நாம கூட இப்போ தற்போது அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். திவ்யா, இன்று காலை முதலே ஏராளமான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்காங்க. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் அது மட்டும் இல்லாமல் 2ஆம் நாள் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் தொடர்ந்து இந்த மகாமக குளத்தில் நீராடி வருகிறார்கள். இந்த 19 தீர்த்தங்கள், அதாவது மகாமக குளத்தில் உள்ள 19 தீர்த்தம், மொத்தம் 20 தீர்த்தங்களுடன் அவர்கள் இந்த நீராடலை காலை முதலே அவர்கள் தொடர்ந்து வந்தவண்ணமாக இருக்கிறார்கள். போக்குவரத்து வசதிகளும் ஏற்கனவே எந்தவித கட்டுப்பாடுமின்றி நகருக்குள் வாகனங்கள் அனைத்துமே அனுமதிக்கப்படுகின்றன. பொதுமக்களுக்கு அது மிகவும் வசதியாக உள்ளது. அவர்கள் அனைவருமே உள்ளே அவர்கள் கோயில்களில் தரிசனம் செய்தும் அவர்கள் குறிப்பாக இந்த மகாமக குளத்தில் தொடர்ந்து நீராடி வருகிறார்கள். 2ஆம் நாள் நிகழ்ச்சி இன்று இந்த வைணவ கோயில்களில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் அந்த கோயில்களில் நடைபெறும். இதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக மொத்தம் போலீசார் தொடர்ந்து இந்த 24 மணி நேரம் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வராங்க. திவ்யா, சார்லஸ், 2ஆம் நாளான இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்திருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கான ஏற்பாடுகள்லாம் முறையா செய்யப்பட்டிருக்கா? திவ்யா, அதாவது முக்கியமாக இந்த 2ஆம் நாள் நிகழ்ச்சியில் நேற்று நடந்து முடிந்த அந்த முதல் நாள் நிகழ்ச்சியில் காவல்துறையுடைய தகவல் படி 75,000 பக்தர்கள், அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த மகாமகம் குளத்திற்கு வந்தவர்கள், கோயிலுக்கு தரிசனம் செய்தவர்கள் 75,000 பேர் வந்திருக்கலாம் என்று அவர்கள் ஒரு உத்தேசமான ஒரு தகவலை பதிவு செய்திருக்காங்க. இந்த நிலையில் இன்று காலையே 50,000க்கும் மேற்பட்டோர், அதாவது இதுவரை மதியம் வரை 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொரு முறையும், அதாவது குறிப்பாக இதற்கென்று ஒரு பிரத்யேகமாக ஒரு டிஜிட்டல் அமைப்பு, அதாவது தானியங்கி முறையிலே செயல்படக்கூடிய ஒரு கருவியும் பொருத்தப்பட்டுள்ளது. இதேபோல் மனித சக்தியை கொண்டும் அவர்கள் தொடர்ந்து இதற்கான எண்ணிக்கையை ஒவ்வொரு மனிதர்களும், அதாவது குறிப்பாக வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையை அவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வராங்க. அதற்காக அவர்கள் எதற்காக இந்த எண்ணிக்கை என்று பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் பக்தர்களுடைய எண்ணிக்கை கூடும்போது அதற்கான பாதுகாப்பு வசதிகளை செய்து தர முடியும், அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தர முடியும் என்பதற்காக இந்த கணக்கீடு என்பதையும் மாவட்ட ஆட்சியர் சுப்பையன் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இது மட்டும் இல்லாமல் அடிப்படை வசதிகள், அதாவது நகராட்சி இயக்குனர் அவர்கள் பிரகாஷ் அவர்கள் கூட நேரடியாக புதிய தலைமுறையுடன் தெரிவித்தது, ஒட்டுமொத்தமாக 2100 பணியாளர்கள், அதாவது நகராட்சியில் உள்ள பணியாளர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து அலுவலர்களும் பணியாளர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்காங்க. நாம் இப்போ தற்போது காட்சிகளை பார்த்து கொண்டே பேசலாம். திவ்யா, இதில் உள்ள இந்த தீர்த்தங்களில் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருமே நீராடி வருகிறார்கள். இந்த நீரானது தொடர்ந்து சோதனை செய்யப்பட்டு குளோரின் அவை அனைத்துமே சேர்த்து அந்த வரக்கூடிய பக்தர்களுக்காக இந்த நீராடலுக்காக பயன்படுத்தப்படுகிறது. சுகாதாரத்துறை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டு வராங்க. ஒட்டுமொத்தமாக அனைத்து துறை அதிகாரிகளும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். இந்த 13, 14, 15, 16, 17 ஆகிய தேதிகளில் மொத்தம் 7,800 காவலர்கள், அதாவது போலீசார் தொடர்ந்து அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த 10 நாட்களில் 27,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்காங்க. 32 காவல்துறை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களும், அது மட்டும் இல்லாமல் காவல்துறை மண்டல தலைவர்களும் காவல்துறை தலைவர்களும் உள்ளிட்டோரும் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்காங்க. 8 ஐஜிக்களும் தொடர்ந்து அவர்கள் தலைமையில் இந்த பாதுகாப்பு பணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை பாதுகாப்பாக அவர்கள் அனைவருமே இந்த மகாமக குளத்தில் நீராடுவதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. இப்போ கடந்த முறை ஒப்பிடும்பொழுது, குறிப்பாக இந்த மகாமகத்தை பொறுத்தளவு கடந்த முறைக்கும் இந்த முறைக்கும் எவ்வளவு பக்தர்கள் வந்திருக்கார்கள் என்பதை நம்மளுடைய கும்பகோணம் செய்தியாளர் முரளியிடம் கேட்கலாம். கடந்த மகாமகத்தை ஒப்பிடும் பொழுது இந்த மகாமகத்தில் இந்த 2ஆம் நாளில் இது அதிகபட்ச கூட்டமாக எப்படி இருந்தது ஏற்பாடுகள் என்று விவரிக்க முடியும்? தமிழக அரசு ஏற்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது. இருப்பினும் இந்த கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவில் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தமிழகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் குளிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள், நீராட வருகிறார்கள். தற்போது இப்போது வரை 1,00,000 பக்தர்கள் புனித ஆடியிருக்கிறார்கள். இதுவே அதாவது இன்று 2ஆம் நாளில் இது மேலும் இந்த பக்தர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்துள்ளது. 3ஆம் நாள் 4ஆம் நாள் என 9 நாட்களுக்கு ஓரளவு இந்த பக்தர்களுடைய எண்ணிக்கை இருக்கும். 10ஆம் நாளான இறுதி நாளான 22ஆம் தேதி 25 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. திவ்யா.
சார்லஸ், மகாமகத்தின் இன்றைய நாள் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெற்றது, இதற்காக என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. தொடர்ந்து சொல்லுங்க, பக்தர்கள் வரும் வாகனங்களுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு, என்ன விதிமுறைகள் அவர்கள் பின்பற்றுகிறார்கள்? திவ்யா, அதற்கு முன்னதாக நாம் ஏற்கனவே பதிவு செய்தது போல் ஒவ்வொரு நாளும் இந்த பக்தர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று ஏற்கனவே நாம் பதிவு செய்து வந்தோம். இப்போ தற்பொழுது நம்முடைய இந்த குளத்தில் நீராடி வந்த பக்தர் இருக்காரோடும் கேட்கலாம். இப்போ நீங்கள் இந்த மகாமக குளத்தில் நீராடி விட்டு வந்திருக்கீங்க, என்ன மாதிரியான அடிப்படை வசதிகள் தேவைப்படுகிறது, எந்த அளவில் அவை அனைத்தும் செய்து தரப்பட்டிருக்கா? எதுவும் நமக்கு அங்கே இது எல்லா நாளும் வரதை விட 22ஆம் தேதி மாமாங்கனால 10 நாள் முன்னாடியே சென்னையிலேருந்து வந்திருக்கோம். பட் 10 நாள் முன்னாடி பண்ணால் க்ரௌடு கம்மியாக வரத்துக்கு 10 நாள் குளிச்சா விசேஷம்னு சொல்கிறாங்க. அதுக்காக நாங்கள் வந்தோம். அதே மாதிரி உள்ளே கிளீனினஸ் என்ட்ரியிலேருந்து ஈவன் காரில் வந்தால் கூட கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் சைன் போர்டு இருக்குது குளத்துக்காக வருது. அதை சுற்றி பாதுகாப்பு ரொம்ப நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒரு டிஸ்டன்ஸில் பார்க்கிங் பண்ணிவிட்டு எல்லோரும் வாக் பண்ணிவிட்டு வந்துட்டு என்ட்ரியில் ஒரு பாயிண்ட்டும் உள்ளேயும் யாரும் ப்ரெஸ் பண்ணாமல் உள்ளேயும் போலீஸ் செக்யூரிட்டிலாம் இருக்காங்க. அதே மாதிரி அவுட் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் கொடுத்ததுனால நெரிசல் குறையலாம். இந்த 10 நாளுக்காக கொடுத்தது க்ரௌடு 22ஆம் தேதி வரத்துக்கு மேலே எல்லா நாளும் 10 நாள் புண்ணியம்ங்கிறதுனால மாமாங்க 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பகோணத்தில் வருது. நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம், கார்த்தால வந்தோம், கிளம்பி இப்போ இது பண்ணிட்டு குளிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்திருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள், முக்கியமாக பெண்களுக்கான அடிப்படை வசதிகள்லாம் செய்ய தேவைப்பட்டிருக்கா? முக்கியமாக என்ன மாதிரியான வசதிகள்லாம் இங்கே இருக்குது? பெண்களுக்கு உடை மாற்ற வசதி இருந்தால் கொஞ்சம், பெண்களுக்கு உடை மாற்றத்துக்கு உண்டான இடம் இருந்தால் ரொம்ப வசதியாக இருக்கும். மேபி அன்னைக்கு பண்ணுறாங்களோ இன்னும் 22ஆம் தேதி பண்ணுறாங்களோ இன்னும். இப்போ நாங்கள் ஈர துணியோடு இருக்கோம், நாங்கள் வந்துட்டு உடனே கிளம்புறதுனால எங்களுக்கு உடை மாற்றத்துக்கு உண்டான வசதி பண்ணால் நல்லாயிருக்கும். மற்றபடி பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்குது. க்ரௌடெல்லாம் கம்மியாகி மேலையில் எடுத்துன்னு தான் அனுப்புகிறாங்க. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தண்ணி நல்லா முங்குற அளவுக்கு தான் இருக்குது, பயம் ஒன்றும் கிடையாது. அடிப்படை வசதிகளான குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகள், கழிப்படை வசதிகள்லாம் முறையாக செய்து தரப்பட்டிருக்காங்க. அங்கே வழியில் எல்லாத்துலேயும் கழிப்படை வசதி பண்ணியிருக்காங்க. அதனால் குடிநீர் வச்சுருக்காங்க. நாங்கள் காரில் வந்ததுனால நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டோம். உடை மாற்ற வசதி தான் இப்போ இல்லாமல், மேபி அன்றைக்கி பண்ணுறாங்களா இருக்கும், மற்றபடி நல்லா இருந்தது. ஓகே திவ்யா, அதாவது இவர்களை பொறுத்தவரை பெண்களுக்கான இந்த உடை மாற்றக்கூடிய அறைகள் என்பது அதற்கான வசதிகள் மட்டும் இல்லை, மற்ற அனைத்து வசதிகளும் முறையாக செய்து தரப்பட்டிருக்கு. குறிப்பாக காவல்துறையினர் மிகவும் கனிவுடன் இவர்களுக்கான அந்த பாதைகளை, அதாவது இவர் வரக்கூடிய அந்த வழிகளை நேரடியாக அவர்களுக்கு தெரிவிப்பதாகவும் அவர்களே நேரடியாக தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை நேரங்களில் மாவட்ட ஆட்சியர், அது மட்டும் இல்லாமல் காவல்துறையோடைய மண்டல தலைவர், அது மட்டும் இல்லாமல் நகராட்சித்துறை, பொதுப்பணித்துறை மட்டும் இல்லாமல் இந்த பொது மருத்துவம், சுகாதாரத்துறை என வருவாய்த்துறை அனைத்து துறை அதிகாரிகளும் இங்கேயே முகாமிட்டு நேரடியாக இந்த மகாமக குளத்தை ஆய்வு பணியில் ஈடுபட்டு வராங்க. இது தொடர்பாக தொடர்ந்து அவர்கள் ஒவ்வொருவரும், அதாவது குறிப்பாக மருத்துவமனை வசதியாக இருக்கட்டும், குடிநீர் வசதியாக இருக்கட்டும், அவை அனைத்துமே நேரடியாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே நீங்கள் கேட்டது போல மொத்தம் 2800 பேருந்துகள் வருகிற 17ஆம் தேதியிலிருந்து இந்த மகாமக குளத்திற்காக வரக்கூடிய பக்தர்களுக்காக 67 வழித்தடங்களிலிருந்து இயக்கப்பட உள்ளது. தொடர்ந்து ஏற்கனவே தமிழக அரசு இதற்காக அறிவித்துள்ளது. இந்த போக்குவரத்து வசதி மட்டும் இல்லாமல் ரயில் போக்குவரத்து வசதியும் செய்து தரப்பட்டுள்ளது. 25 சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் மகாமக குளத்திற்கு மிக அருகாமையிலேயே இந்த கும்பகோணத்துடைய அந்த ரயில்வே நிலையம் என்பது இருக்கிறது. அதில் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என்று எண்ணி அவர்கள் கூடுதலாக அந்த ரயில்களையும் இயக்கி வருகிறார்கள். ஒவ்வொரு பகுதியிலும் இதைவிட மிக முக்கியமாக எதுவும் அதிகபட்ச முக்கிய வசதியாகவும் மட்டுமில்லாமல் அவசர தேவைக்காக ஹெலிகாப்டர் தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 4 ஹெலிகாப்டர் தளங்களும் தயார் நிலையில் இருக்கிறது. மருத்துவ வசதிகளும் தற்போது தயார் நிலையில் இருக்கிறது. திவ்யா, சார்லஸ், பெண்களுக்கான உடைமாற்று அறை இல்லை அப்படின்னு பக்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில இவர்களுக்கான உடைமாற்றும் அறை ஏற்பாடு செய்ய அதிகாரிகள் ஏதேனும் திட்டமிட்டிருக்காங்களா? அது குறித்த விவரங்கள் இருக்கா? திவ்யா, அதாவது முக்கியமாக இன்று காலை கூட மாவட்ட ஆட்சியர் மற்றும் நான் ஏற்கனவே பதிவு செய்த போல அனைவருமே ஆய்வு பணியில், அதாவது இந்த மகாமக குளத்தை ஒட்டி அவர்கள் வரக்கூடிய இந்த முதல் தீர்த்த குளத்திற்கு முன்னதாக இறங்கக்கூடிய பகுதியிலிருந்து கடைசியாக அவர்கள் மீண்டும் வெளியேறுவதற்கு, அதாவது இந்த குளத்தை விட்டு வெளியேறுவதற்கான அனைத்து பணிகளையும் அவர்கள் நேரடியாக ஆய்வு செய்து வருகிறார்கள். ஆனால் இவர்களை பொறுத்தவரை வெளியூர்லேருந்து வரக்கூடிய பயணிகள் அனைவருமே அவர்கள் அந்த பக்தர்கள் மற்ற அனைவருமே அவர்கள் தங்களுடைய 4 சக்கர வாகனம், குறிப்பாக அவர்கள் வரக்கூடிய வாகனத்தில் அவர்கள் நேரடியாக நீராடிவிட்டு அவர்கள் இது போன்ற தனியார் விடுதிகள் மற்றும் மண்டபங்களே இது போன்ற அந்த உடைமாற்றக்கூடிய வசதிகள் மட்டுமே செய்து தரப்பட்டிருக்கு. ஆனால் பொதுவாக காலை உடன் அவர்கள் இங்கே தங்காமல் நேரடியாக மீண்டும் ஊர் திரும்புவதற்கான
எண்ணத்தில் வரக்கூடிய பக்தர்களுக்கான வசதி என்பது இதுவரை இல்லை என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் நாம் நேரடியாக கேட்டு அதற்காக தொடர்ந்து இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் ஏற்கனவே பலமுறை பல பக்தர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இந்த பகுதியில் அதற்கான வசதிகளை செய்து தர முடியாது. ஏனென்றால் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே வருவதால் இவர்களுக்கான இந்த தனியாக இந்த அறைகள் இங்கே செய்து தர முடியாது. இதற்கு அப்பால் அதாவது ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் மற்ற ஏதாவது குறைந்தபட்சம் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்திற்குள்ளதான் இந்த பணிகளை செய்து தர முடியும். இந்த மகாமக குளத்தில் நீராடக்கூடிய வரக்கூடிய பக்தர்களுக்கு முறையான பாதுகாப்பு வசதிகள் மற்றும் கழிப்பிட வசதிகள் மட்டுமே இந்த பகுதியில் இருப்பதாக ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கான பணிகளை அவர்கள் தொடர்ந்து மேற்கொள்ளலாம். ஏனென்றால் அவர்கள் இப்போதுதான் ஒவ்வொரு 2ஆம் நாள் நிகழ்ச்சியாக நடந்துள்ளது. ஒவ்வொரு நாளும் பக்தர்களுக்கு என்ன மாதிரியான வசதிகள் தேவைப்படுகிறது, எவ்வளவு பக்தர்கள் வருகிறார்கள், அவர்களுக்கான அடிப்படை வசதிகளையும் அவர்கள் நேரடியாக கேட்டறிந்து வராங்க. விரைவில் அதற்கான ஏற்பாடுகளை செய்வார்கள் என்ற நம்பிக்கை பக்தர்களுக்கும் இருக்கிறது, நமக்கும் இருக்கிறது. திவ்யா, மகாமக விழாவின் இன்றைய நிகழ்ச்சிகள், அதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து விரிவாக சொன்னீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சார்ல்ஸ். இளையோர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் வெஸ்ட் இண்டீஸ் முதன்முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. இந்திய அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் அந்த அணி வெற்றியை வசமாக்கியது. பங்களாதேஷின் மிர்பூர் நகரில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸ் அணியின் சிறப்பான பந்துவீச்சால் 45.1 ஓவர்களில் 145 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. நிதானமாக விளையாடி அரை சதம் அடித்த சர்ஃப்ராஸ் 51 ரன்களில் ஆட்டமிழந்தார். ராகுல் பாதம் 21 ரன்களும் லோம்ரர் 19 ரன்களும் எடுத்தனர். 146 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 77 ரன்களுக்குள் 5 விக்கெட்டுகளை இழந்தது. கேப்டன் ஹெட்மைர் 23 ரன்கள் எடுத்து வெளியேறினார். 6வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த கார்டியும் பாலும் நிதானமாக விளையாடி இந்திய பந்து வீச்சாளர்களின் பொறுமையை சோதித்தனர். கார்டி அரை சதம் அடித்தார். வெஸ்ட் இண்டீஸ் அணி 5 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் கடைசி ஓவரில் வெற்றி இலக்கை எட்டியது. கார்டி 52 ரன்களுடனும் பால் 40 ரன்களுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தனர். இந்திய அணி தரப்பில் மாயங்க் தாகர் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். What a fantastic feeling for these young men from the Caribbean. Kesey Carty, India are stunned. West Indies win by